81 வயதில் தனது வாழ்க்கையை முடித்துவிட்டு காலமும் கடவுளும் கைகோர்த்து அழைத்து சென்ற மரியாதைக்குரிய டெல்லி கணேஷ் சார் அவர்கள் நினைவாக நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருச்சிங்கன்னு ஆசைப்படுறோம். இது வேற ஒரு மேடையாக இருந்தால் செயற்கையாக கைத்தட்டலுக்காக செயற்கையாக புனைந்து பேசிடலாம். இதை அடி மனசுல இருந்து ஆத்மாவில இருந்து பேசணும். கொஞ்சமாக பேசினா போதும். படம் கூடிய சீக்கிரம் தயாரிப்பாளர் சொல்லுவாங்க, ரிலீஸ் தேதியை தம்பி சொல்லுவார். அதனால் இது நான் சொல்ல ஆசைப்பட்டதை மரியாதைக்குரிய ராஜ்குமார் சார் சொல்லிட்டாங்க. 3 தினங்களுக்கு முன்பு ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் அர்ஜுன் சாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கன்றது ஒரு அற்புதமான செய்தியை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஃபீல் குட் டைரக்டர் சகோதரர் அதியமான் சார் மேடையில் இருப்பதெல்லாம் நான் பெருமையாக நினைக்கிறேன். எவ்வளவு பணம் சம்பாரிச்சோம், எவ்வளவு வெற்றிகளை கொடுத்த உழைப்பு ஒன்று தான். ஸோ அதான் கஷ்டத்தை எவன் ஒருவனுக்கு கடவுள் அதிகமாக கொடுக்குறானோ ஆயுசு அவங்களுக்கு அதிகம் அர்த்தம். அதை நிச்சயமாக நான் நம்புகிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சக இயக்குநர்களை மேலே பார்ப்பது சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி ஒரு 77 to 87 10 வருட காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்த, ஒரு நாள் ஒரு மருந்துக்கு கூட சிறைக்கு போகாத வகை மிகப்பெரிய புரட்சி தலைவர் புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆர்எம்பி ஐயா அவர்களுடைய அருமை மருமகன், சுய ஒழுக்க சிந்தனையாளர், நேர்மையின் உச்சம், எல்லாரும் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதை போல சத்யஜோதி தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பதை நான் நினைக்கிறேன். இங்கே எம்ஜிஆரும் நீங்களே, ஆர்எம்பி ஏற்பன் ஐயாவும் நீங்களே, எல்லோரும் நீங்களே. மகிழ்ச்சி ஐயா. எனது மகன் உமாபதி இயக்குநராக பரிமளிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது, இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது, நான் கூட நினைச்சேன் பேச்சத்தோட நம்பிடலாம்ங்க. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு அமர்ந்திருக்கிறீங்க, மறக்க மாட்டேங்க. உங்களுடைய பொன்னான நேரம் ஒரு குடும்ப விழாவிலிருந்து வந்து உங்களுடைய பிள்ளையை ஆராதனை பண்ணுறீங்க, ஆசீர்வாதம் பண்ணுறீங்க. வாழ்க்கையில் எந்த நிர்ணயம் மறக்க மாட்டேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அடுத்ததாக நான் ஃப்ளோவாக பேசுறதில்ல. தம்பி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தம்பி வெற்றி குமரன் சொன்னதை போல ஒரே சந்திப்பு 2 மணி நேரம் படத்தை இப்படி ஓட்டி ஒரு சந்திப்பில் காமிச்ச தம்பி அண்ணன் அடுத்து என்ன பண்ண போறீங்க? என்ன திரும்பவும் சொல்லுகிறேன், இது சபைக்காக கிடையாது. இந்த கதை உருவானதற்கான காரணம், நான் சின்ன வயசுல என்னை விட வயதில் மூத்தவர்கள், என்னை விட இந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள், அவர்கள்ட்ட பார்த்த உடனே, அது குறிப்பாக கிழவிகளா இருந்தா கிழவனா இருந்தா 10-12 வயசுல அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடை விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன். தாத்தாவை கொடுக்க எத்தனை முறை சண்டை பிடிச்சு, ஃபர்ஸ்ட் நைட்டே நினைச்சா இல்லை கொஞ்சம் 5 நாள் செட்டு நினைச்சா, சண்டை போட்டு பிரிஞ்சது போய் யார் முதல்ல போய் பேசுவாங்க? அப்படியா? ஓஹோ. இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறி விட்டு அப்படியே கொட்ட வச்சிருவ கட்ட 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 பேச்சு துணைக்கு ஆழ்நாமல் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வரிசைப்படுத்துறாங்க. ஸோ அது இளம் பிராயத்திலே எனக்கு ஒரு கருத்து. அதனால வாயை திறந்தால் பேசக்கூடிய சக்தி இருக்குதுன்னா அதுதான் இந்த ஸ்டோரேஜ். அதற்கு பிறகு ஓரளவு இந்த திரையுலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு, சகோதரர் பிரபு சாலமன் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு, நான் என்னை பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களாக நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுகிற பொழுது, தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடை திறந்த விளம்ப உண்மையை கொட்டிடுறாங்க. அது தனுசு ராசி, மீன இலக்கணம், போராடம், அது நம்ம தான் தோணுது, எல்லாம் சொல்லிடுவாங்க. அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனிதன் புனிதராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா, அவருடைய நினைவுகள், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை, அவருடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல இளநிக்கு இருக்கக்கூடிய தண்ணி போல அப்படியே கொட்டி தீர்த்தாரு. அது உள்ளுக்குள்ள இருந்தது. சரி, இது எப்பாவது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிற பொழுதுதான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையோட மிச்சம் உச்சம் எல்லாமே சமுத்திரக்கனி தான். அதை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இந்த சினிமா என்னை எத்தனையோ புரட்டி எடுத்திருக்குது. என்னை பயன்படுத்துவார்கள், பயணம் செய்வார்கள், பயன்படுத்துவார்கள், பயணத்தோடு இருப்பார்கள். என் பக்கத்திலும் இருப்பான் என்றால் என் அன்பு தம்பி சமுத்திரக்கனி தான். எனது ஒட்டுமொத்த உறவுகளும் ரத்த சொந்தம் ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டில் போனால் தனியாக சந்தோஷமா பார்த்துக்கலாம். அதை விட்டு தான் எங்கள் வீட்டில் மிரட்டிக்கிட்டே இருக்கேன் நான். ஏய் என் தம்பி இருக்கான், ஏய் என் தம்பி கொஞ்சம் அப்படி மரியாதை 7 மணிக்கு கொடுத்து 7:10 வந்தாவே எனக்கு கால் அனுப்பான். என்னடா 5 நாள் ஷூட்டிங் போல என்ன 7:10 வருது காப்பி? ஓ அப்ப தம்பி சமுத்திரக்கனிக்கு போன போட்ட வேண்டியதான். வேலை இல்லை, ஒரு பிள்ளை வச்சு நான் வாங்கிட்டு கேட்பேன். அப்ப உங்களுக்குன்னா பையன் தடி விட்டு 5 பேர். என்னடா
ஸோ அந்த மாதிரி சமுத்திரக்கணி யார் படைப்பார்? ஒரு குணச்சித்திர நடிகன் நல்லா நடிப்பேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். வினோதய சித்தம் என்ற ஒரு கதையை எனக்கு அவர் படைத்து போற இடம் வார இடமெல்லாம் என்னை கொண்டாட வைக்கிற பொழுது அன்னைக்கு சம்மதி சார், அர்ஜுன் சார் கூட சொன்னாங்க, என்ன நான் பெங்களூர்ல உட்காந்துட்டு இருக்கேன், இது ஒரு படம் பார்த்தாங்க சார், சார் வினோதய சித்தம், ஓ அப்ப தெரிஞ்சுக்கிட்டு பார்க்காம சார் பார்த்துட்டேன் சொல்லிட்டாரு. இந்த வினோதய சித்தத்தை தம்பி சமுத்திரக்கணி படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்திருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. சோ எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சொல்லி 786 சிலுவை குறி 3 குறிகளும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையினுடைய அடி நாதம் என்பது தம்பி சமுத்திரக்கணி என்னை வைத்து எழுதி அதை வெற்றி படமாக மாற்றி 22 காட்சி 19 நாட்கள் அபரிதமான ஒரு படத்தை வினோதய சித்தம் என்பது பார்த்தா கொடுத்துச்சு. அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் எல்லா நேரத்திலையும் என்னுடைய பசிக்கு அடுத்த விடையே சமைச்சு கொண்டு வருவாங்களா? இப்ப பொட்டாட்டி ஊருக்கு போயிட்டு நான் தானே சமைக்கணும். அதை போல எனக்கென்று எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நான் மற்றவர்கள் எதிர்பார்க்க முடியாது. நாமளே சமைச்சு சாப்பிடுவேன். இந்த கதையை சமைத்தேன், நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்து இந்த உணவு. ஸோ அந்த உணவை யாத்திராக கொண்டு ஷேர் பண்ணிக்கிறது என்ற பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கிட்ட. ஸோ உருவானதற்கு முதல் காரணம் அவர், அது கதையானதுக்கு காரணம், அது காவியமானதுக்கு காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன். எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக வாழ்றோம். ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் நீங்களாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக வாழ்றோம். ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையும் நம்மளை கேட்கப்பார்கள். நம்ம சந்தோஷமா இருந்தோம், எப்ப சந்தோஷமா இருந்தோம் உருவானு யாருக்கு தெரியும்? உன்னை நான் எதிர்பார்த்து வளர்த்தேன், எதிர்பார்த்து இருக்க வளர்க்குறேன், எதுக்கு எதிர்பார்த்து வளர்க்குறேன்? யாரும் ஏய் பெத்து தகவலத்தை எதிர்பார்த்து சொல்லுப்பா. 10 மாசம் அதையும் கூட நகைச்சுவைப்படுத்திருப்போம். என்ன 10 மாசம் உள்ளுக்குள்ள இருட்டு, ஒரு ஃபேன் இல்ல, ஒரு லைட் இல்ல, பிறண்டு படுக்க பெஞ்ச் இல்ல, பேச்சு துறைக்கு ஆள் இல்ல, அதை கூட நகைச்சுவை பண்ணியிருப்போம். அதை போல உலகத்துல எதிர்பார்த்து எது கிடையாது. அவன் நம்ம கண்ணு முன்னால குழந்தைங்க ஸ்டடி ஆயிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில நம்ம 50 60 வயசுலயோ 70 வயசுலயோ 80 வயசுலயோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள், திறனாக வரும் அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி படைகிறது. அமைதியாக சொர்க்கத்துக்கு போகுது. ஐயையோ நடப்பு இந்த ஆள் போனா இங்க இருக்கான்னு தெரியலையே, ஐயையோ இந்த புண்ணு நான் இல்லைன்னா அப்படின்னா வாய் கோழிக்கு நரகம் தான். எவ்வளவு சொத்து இருந்தாலும் அந்த வகையில உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே துயரத்துலதான் இருக்காங்க. நிறைய பேர் பார்க்கறவங்க எல்லா தொழிலும் நாங்க கம்பேர் ஏழை அப்படி நம்ம சரியான ஐயா சூப்பரியா நிறைய 95% உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி, பணம் படைத்து இருந்தாலும் சரி, அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவிச்சு தப்பி வெளியில சொல்லுவாங்க. அது என்னை பார்த்த கூட சொல்றாங்க. இந்த கதை நிச்சயமாக உணர்த்தாது, உணர வைக்கக்கூடிய வகையில இந்த கதையை நான் தான் டைரக்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தேன். தம்பி சுரேஷ் காமிச்சு ஆசை இருக்கு மாதிரி போது தம்பி சுரேஷ் பாதிச்சு அதே புகழ வாங்கின ஃபர்ஸ்ட் ஷாட் 2 பேரும் கம்பைன் டைரக்டர் போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். தம்பி ஒத்துக்க மாட்டேன்ட்டான், உமா ஒத்துக்க மாட்டேன்ட்டா. அப்பா நான் உங்களுக்கு அசோசியேட்டா பண்ணி கொடுக்குறேன். ஆனா ஃபர்ஸ்ட் டே என்னடா நான் த்ரூட்டா நடிக்கிறேன்டா, நான் ஆக்சிடென்ட் மூஞ்சி கோடிடும்டா, கொஞ்சம் நான் ஓய்வு எடுக்கிற அப்படியே 2 பேரும் நான் த்ரூட்டா நடிக்க போறேன். தம்பி அண்ணன் நடிக்க போது உனக்கு என்ன பிரச்சனை இல்லப்பா, டைவர்ட் ஆகக்கூடாது அப்படின்ற இப்ப சுப்பிரமணியபுரம் என்ற ஒரு படத்தினுடைய விஷயம். சுப்பிரமணியபுரம் என்ற படத்திலே தம்பி நீ என்னுடைய மகன்றதுக்காக யாரும் பார்க்க மாட்டாங்க, உன்னோட தனித்தன்மை என்ன இருக்கு, அவன் தனித்தன்மை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு மரியாதை வரும். அந்த வகையில சுப்பிரமணியபுரம் என்ற படம் அந்த படத்துல அவனாப்பா டைரக்டர் அப்ப ஹீரோ வந்துட்டாங்க. அப்ப தனித்தன்மை பொறுப்புவதற்கான ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷ் காமாட்சி உள்வாங்கி அண்ணன் அழகா பண்ணுது தம்பி, நீங்க ஒத்துக்க மாட்டேங்க தம்பி, ஒரே நிமிஷத்துல பேசி ஒர்க் அவுட் பண்ணி என்னை இயக்குநராக கொண்டு வந்திருக்காப்ல. அப்ப எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை கழியக்கூடிய அப்பாவோ இருந்திருந்தால் நான் சுழற்கூட என் பையன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, எங்க அப்பா சொன்னா கேட்பாங்க. அதே போல ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அவனை இயக்குனர் ஆக்கியிருக்காப்பா. ஆமா, எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தாலும் எதை செய்திருப்பாரோ அதை செய்திருங்கப்பா. வாட் எவர் இட் இஸ், உன் வாழ்க்கையில் நாங்கள் 2 தடவை கலந்துருப்போம். எவ்வளவு உயரத்துக்கு பாருங்க கொண்டு வேலை சென்றாலும் உனக்கு கடமைப்பட்டவனே சொல்லிட்டான். நான் சொல்லாமல் இருந்ததுதான் சங்கட்டம், ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த எல்லா தம்பிமார்களும் இந்த படத்தை நடித்த அத்தனை நிறைய நிகழ்வுகள் இருக்கு, அதை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். ஆமாம், மீண்டும் நான் சொன்னால் செயற்கையாக இருக்கும். இந்த படம் நிறைவாக வந்திருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு.
ஆமா, அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால தான் இவ்வளவு நேரம் சிரிச்சேன். பாருங்க, முகம் நல்லா இருக்கு. என் மனைவி வந்திருக்காங்க. ஆமா, எனக்கு வந்து வாழ்க்கையில ஏற்ற இறக்கம் எனக்கு இனிமே அதெல்லாம். எங்க அம்மா இல்லை, எங்க அப்பா இல்லை. என் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக வரல. அது திரும்ப சொல்றேன். அர்ஜுன் சார் எனக்காக வரல, அதையும் சொல்லி பண்ணாங்க. நம்ம இதெல்லாம் நிறைய சொல்லி பண்ணாங்க. என் மனைவி எனக்காக வரலன்ற கூட பாருங்க, உமாபதிக்காக தான். சிவன் மகனுக்காக தந்தைய தாய். அதே மாதிரி என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை. ஜஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்கின புள்ள. ஆமா, அது வந்திருக்கு. என் மருமகன் மேல உட்காந்துருக்காரு. அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவரே ஒரு 2 சீல் நடிக்க வச்சுக்கிட்டோம். ஓட்டு லாக் பண்ணி வச்சிருந்தோம். ஆமா ஆமா. அதே மாதிரி எங்களுடைய இன்னொரு மகள், எங்க குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம், பெரிய பெரிய கொடை, காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை. ஒரு 6-7 மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்துல அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படைப்பை, தனது மகளுக்காக ஒரு படைப்பை எடுத்திருக்காங்க அர்ஜுன் சார். ஆமா, அவருடைய உடன் பிறந்த தங்கை அஞ்சனா பாப்பா வந்திருக்காங்க. இது ஒரு அற்புதமான குடும்ப விழா. அதை இன்னைக்கு பல வருடங்களாக பார்த்துருக்கிறீங்க. அன்பு தம்பி சமத்திற்கு நீங்க 5:30 மணி பிளைட் பிடிச்சி புள்ள ஓடி வந்து உட்காந்துட்டு இருக்கு. ரொம்ப மேலே சொல்ல மாதிரி எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி, நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யறோம். அது நல்லதாகவே நடக்கும். அந்த நல்லதை உங்களோட மட்டும்தான் நாங்கள் செய்வோம். எனக்கு இனிமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கனவுகள் நிறைய இருக்கிறது. இந்த இந்த அவையில் அமைந்திருக்கக்கூடியவர்களுடைய துயரத்தில் ஷேர் பண்ணிக்கொண்டு நிறைய நாள் கனவு. இப்பதான் மகனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நான் வல்லமை கொண்டவனாக எனக்கு வந்து இருக்கிற பொழுது நிச்சயமா அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன். ஏன்னா உலக இவ்வளவுதான், எவனுக்கு எப்ப எதுன்னே தெரியாது. இந்த படம் நிச்சயமாக இந்த ராஜா கிளி கூண்டுக்குள்ள இருந்துச்சு. இப்ப ஒரு அற்புதமான தருணத்துல கூண்டு விட்டு வெளியில் வந்து பறக்குது. மறுபடி எங்க ஐயா நம்பர் தான், தங்க கிளியாக பவனி வர எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். யாரையாவது விட்டு இருந்தால் நிறைய மேடைகள் இருக்கு, அங்க பேச போறோம். சேனல்ல விடாது. அதனால யாராவது விட்டுதான் பண்ணிக்க. அப்ப போன் போட்டு அழுகாதீங்களா, மகிழ்ச்சி. அப்புறம் என்னையும் நாயகனாக ஒத்துக்கிட்டு பாடல்களுக்கு நடிப்பதற்கு ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணுங்களா இருக்க. ஐயோ இல்ல, சினிமா அப்படி இல்லை. இப்ப அதுல அனுபவம் தான். இந்த அனுபவங்கள்ல வந்து உள்வாங்கிக்கிறது. பெர்ஃபார்ம் என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கா. நான் எப்படி ஒரு அரவிந்த் சாமி சாருக்கு எனக்கு என்ன பெரிய ஒரு 45 வயசா வித்தியாசம். என் மீது உள்ள நம்பிக்கை அவருக்கு தந்தையாக நடித்தேன். அதை போல எனக்கு அற்புதமான சகோதரி சொன்னாங்க பிரஸ்ல, ராஜா இங்கே கிளிகள் இங்கே, ராஜா இங்கே கிளிகள் இங்கே. இன்னும் 2 கிளி இருக்குது. அந்த 2 கிளி அந்த கிளிக்கு ரெக்கம் வச்சு கொஞ்சம் பறந்தாங்க தெரியுது. ஸோ எல்லாம் இறைவனுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் 9 மணி வரைக்கும் இருக்கிறீங்க. ஐயா நெல்லை சுந்தரராஜன் சார் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி.